தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. துலாம் ராசினரான உங்களுக்கு இந்த புத்தாண்டு எத்தகைய பலன்களை வழங்கிடப் போகிறது என்பதை சன் அஸ்ட்ரோ டிவி வாயிலாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். உங்களுக்கு வழிகாட்டுகின்ற விதமாக இந்த பதிவினை நாங்கள் வெளியிடுகின்றோம். இந்த பதிவினை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி இந்த ஆண்டு கொண்டு செல்லலாம். தொடர்ந்து ஆன்மீகத்தின் மீது நாட்டம் உங்களுக்கு இருக்கும். ஜோதிட ரீதியான பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. இப்போ அந்த தன்மைகள் மிக அதிகபட்சமாக வந்துட்டு இருக்கு. யூடியூப் வழியாகவும் தெரிந்து கொள்கின்ற நிலை ஒவ்வொருவருக்குமே இருந்துட்டு இருக்கு. எங்களுடைய பதிவையும் நீங்கள் பார்ப்பீர்கள், அதன் வழியாக தெளிவும் பெறுவீர்கள். அதற்காக அந்த பதிவு. அப்போ துலாம் ராசியை பற்றி பேசும்போது கடந்த ஆண்டுகளில் மிக அதிகபட்சமான சங்கடத்தை அடைந்த ராசி துலாம் ராசி. ஏன் இப்படி சொல்றீங்க? அது உங்களுக்கே தெரியும். காரணம், ஜென்ம ராசிக்குள் எப்பொழுதெல்லாம் கேது பகவான் சஞ்சரிக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் அந்த ராசினருக்கு சங்கடமான நிலை உருவாகும் என்பது பொதுவான விதி. ஞான மோட்சக்காரனான கேது பகவான் அந்த ராசினருக்குள் சஞ்சரிக்கின்ற போது அந்த ராசினருக்கு பாடத்தை புகட்டுகின்ற வகையில், வாழ்க்கையை தெரிந்து கொள்கின்ற வகையில், உலகத்தை உணர்த்துகின்ற வகையில், உறவுகளை தெரிந்து கொள்கின்ற வகையில் அதிகபட்சமான பாடங்களை வழங்குவார். சங்கடங்களை வழங்குவதன் வழியாக எதிர்காலத்தில் உங்களுக்கு வருகின்ற செல்வத்தையும் செல்வாக்கையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும் மற்றவர்களை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கும் உங்களுக்கு கேது பகவான் அருள் புரிவார். இப்போ ஜென்ம ராசிக்குள் கேது இருக்காரு, 10 மாதமா இருக்காரு. இந்த ஆண்டு தொடக்கத்திலும் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். நிறைய போராட்டம், எந்த திசையில் திரும்பினாலும் போராட்டம் தான். எதை தேடினாலும் கிடைக்கவில்லை என்ற நிலை தான் உங்களுக்கு இருந்திருக்கணும், இருக்கும். இப்ப இந்த ஆண்டு பிறக்கின்ற போதாவது அந்த நிலை மாறுமா? இதுதான் பொதுவான கேள்வி. இந்த பதிவு உங்களுக்கு அதுக்காகத்தான். ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க. இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் முதல் வாரத்திலே 10 நாட்கள் கழித்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். அப்பா, மிகப்பெரிய சந்தோஷம், நிம்மதியான நிலை. இவற்றையெல்லாம் நீங்கள் அடையக்கூடிய நிலையினை குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்கப் போகிறார். காரணம் என்னன்னா, 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் அவருடைய சப்தம பார்வையாக நேராக உங்கள் ராசியை பார்ப்பார். குரு பார்வை யார் மீது பதிகின்றதோ அந்த நபர் பெரிய மனிதராக உருமாற்றம் பெறுவார். செல்வத்திலும் செல்வாக்கிலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை உச்சம் பெறும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கின்றீர்கள், அந்த வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்களுடைய முயற்சி வெற்றி அளிக்கும். இங்க ஒரு தகவலையும் சொல்லியாக வேண்டும். நல்ல நேரம் வந்துவிட்டது, பார்வை கிடைத்து விட்டது. இதெல்லாம் இதுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இது. அப்போ முயற்சி என்பது உங்களுக்கு வேண்டும். உங்களுடைய முயற்சி தான் உங்களை வெற்றியாளனாக மாற்றும். நல்ல நேரம் வந்துருச்சு, இனிமே நமக்கு பிரச்சனையே கிடையாது, வீட்டை தேடி எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே வராது. அதற்கு உங்களுடைய முயற்சி வேண்டும். நல்ல நேரம் வந்துவிட்டது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வேலைக்காக முயற்சி செய்யுங்கள். திருமண வயதினர் வரன் தேடலாம். நிச்சயமாக சரியான உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்க நினைக்கின்றீர்களா? அதுக்குரிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வீடு கட்ட நினைக்கின்றீர்களா? வீடு கட்டி மகிழ்வீர்கள், குடியேறுவீர்கள். அத்தனை பாக்கியங்களையும் நீங்கள் அடையக்கூடிய நிலையினை குரு பகவானின் பார்வை உங்களுக்கு வழங்கும். இந்த நேரத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் நட்புகளின் வழியாகவும் உங்களுக்கு சாதகமான நிலையினை உண்டாக்குவார். திருமண முடிந்து நடுவயதில் இருப்பவர்களுக்கு மட்டும் ஒரு எச்சரிக்கை, எதிர்ப்பாளினரிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது வேறு விதமான நட்புகளை வழங்குவார், உண்டாக்குவார். சில சங்கடங்களையும் அதன் வழியாக சந்திக்க வைப்பார் என்பதால் வேறு நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நேரத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் பூர்வீக சொத்துக்களில் இன்னும் சில சங்கடங்களை வழங்கி கொண்டுத்தான் இருப்பார். குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். ஆனா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணிய விவகாரங்கள் என்பது கொஞ்சம் தடைப்படவே செய்யும். புத்திர பாக்கியம் கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும். ஆனால் சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதிவதால் லாபங்கள் வர ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவு என்பது இருக்கும், எதிர்பாராத வரவும் இருக்கும். அப்ப சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும்.
நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகிறது. கடந்த ஆண்டில் நீங்கள் சந்தித்த சோதனைகள் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 10வது மாதத்திற்கு பிறகு, அக்டோபர் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார். அந்த 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கும். கேது பகவானும் உங்கள் ராசி விட்டு 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இப்பொழுது உள்ள நிலையை விட, இப்பொழுது நீங்கள் அடைகின்ற செல்வாக்கினை விட அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மேலும் அதிகபட்சமான நன்மைகளை அடைய இருக்கின்றீர்கள். உங்கள் திரும்பிய இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி, நினைத்ததெல்லாம் வெற்றி என்ற நிலையை துலாம் ராசினரான நீங்கள் இந்த ஆண்டில் அடைய இருக்கின்றீர்கள். அதற்கு மேலாக உங்களுடைய லாபாதிபதி சூரிய பகவான் இந்த ஆண்டில் ஆடி மாதமும் ஆவணி மாதமும் மார்கழி மாதமும் மாசி மாதமும் செல்வ நிலையை உங்களுக்கு வழங்குவார். எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அரசாங்க வழியில் உங்களுக்கு சாதனைகள் புரிவதற்கு, உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறுவதற்குரிய வழிகளினை வழங்குவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.